கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய தன்மையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% கட்டாயம் என்ன பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட என்னெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டடோட வரக்கூடிய உங்களுக்கு 4 கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 4 கிரகங்கள். அது என்ன சார், ஆரம்பிக்கும் போது 9 கிரகம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த 4 கிரகங்களை மையமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சமாக உட்காந்துருக்காரா, அப்படி உச்சம் பெற்று ஜம்முன்னு உட்காந்துருக்காரா. அதுக்கடுத்து நம்முடைய நவ கிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் தன்னுடைய சொந்த வீடு, அதாவது சுய வீடுன்னு சொல்லுவோம்ல, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் நம்முடைய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு, 17ஆம் தேதி காலை வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசியில் வந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருடைய அறிவுக்கு மிகப்பெரிய காரக கிரகமான புதன் பகவான் இந்த மாதம்தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அவருடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். கன்னி ராசி நம்முடைய புதன் பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ஸோ அந்த வீட்டில் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஜம் பண்ணி போய் உட்கார போகிறார். அப்படி 7ஆம் தேதிக்கு மேலே, அப்படி 7ஆம் தேதி அப்படி ஜம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, புதன் கன்னி ராசியில் மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சமடைகிறார், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். மூல திரிகோணம் புதன் பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 7ஆம் இடத்த அதிபதியான சுக்கிர பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். ஆக மொத்தம் ஒரு கிரகம் உச்சமடையுது, 2 கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் மூல திரிகோணம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய வலிமையின் அடிப்படையிலும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய தன்மையிலும் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சிறப்படையக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ பார்க்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சென்றடையும். ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மற்றும் பிரபஞ்ச சக்தியாலும் ஒவ்வொரு விதமாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப உள்வாங்கிற சக்தியில் இருக்கோ, ஸோ அதை என்ன பண்ணலாம், நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாதம் 2026 உங்களுடைய மனதளவில் ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுடைய குழப்பங்கள் எல்லாமே ஆல்ரெடி இப்போ தான் படிப்படியாக விலகி கொண்டு உங்களை தேவையில்லாத உறவு எல்லாமே உங்களை விட்டு கடந்து போயிருக்காங்க.
உங்களை புரிஞ்சுக்கிறாமல் இருந்த உறவுகள் தேடி வர்றாங்க. இது இப்போ தான் நடக்குது. ஆனால் இது நடக்கணும்னு நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருந்தீங்க, எவ்வளோ நாள் போராடி இருப்பீங்க. பாசமான உறவுக்காக, பாசமான ஒரு நட்புக்காக எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சிங்க. நீங்கள் யார் மேலே ரொம்ப அக்கறை வச்சிங்களோ அவங்க மூலமாகவே பிரச்சனையை சந்திச்சிங்க. ஸோ இந்த நிலை எல்லாமே இந்த மாதம் ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. கும்பராசி என்பவர்களுடைய மகிழ்ச்சி இந்த மாதத்தில் உறுதி செய்யப்படுது. இவ்வளவு நாட்களாக மனசுக்குள்ளே அப்படியே ஒரு வேதனையும் வலியும் வச்சுக்கிட்டு வெளியே நீங்கள் ஆனால் என்ன பண்ணீங்க, காட்டாமல் சிரிச்சிங்க. உங்களை பார்த்தா யாருக்குமே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 வயதாக இருந்தால் கூட அது 50 வயதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. இறைவன் கொடுத்த கிஃப்ட்லேயே அதான் பெஸ்ட்டான கிஃப்ட். 30 வயசுக்காரங்கள 20 வயசுன்னு சொல்லுவாங்க. 50 வயசு உள்ள நபர்களை கூட உங்களுக்கு ஒரு 35 இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேகம், துடிப்பு, ஒரு தோற்றம் எல்லாமே கும்பத்துக்கு ஒரு இயற்கை பொக்கிஷம். ஆனால் இது மட்டும் கொடுத்த கடவுள் அதை ஒவ்வொன்றையும் அணிவிக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொடுப்பது ரொம்ப குறைவாக வச்சுருக்கான். ஏன்னா பொதுவாகவே இந்த 5 வருட காலத்தில் கும்பராசிக்காரர்கள் எடுத்த பல முடிவுகளில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ரொம்ப ரொம்ப நம்பி இதை செஞ்சால் எந்த பாதிப்புமே வராது, இதை செஞ்சால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் நம்பி செஞ்ச விஷயத்தினால உங்கள் நம்பிக்கையை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணத்தில் கூடவே இருந்து நீங்கள் எந்த பக்கம் போவீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி ஆட்வீட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்ச உறவு வச்சு செஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் மனதளவில் குழப்பத்துக்குள்ளே வந்தீங்க. யாரை நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ அந்த குழப்பம் விலக போகுது. அதேபோல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுருக்கோம், நிறைய போராட்டம் இருக்குது. ஸோ வரன் பார்க்குறோம், அமைய மாட்டேங்கி, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்தாச்சு அமைய மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக செயல்படுத்தப்படும். ஸோ அது உங்களுடைய முயற்சி மூலமாக தான் இருக்குது. அதாவது காதலை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி நம்ம முரளி சார் இருக்கார்ல, ஆக்டர் முரளி, அவரை மாதிரி யோசிக்கிட்டே இருக்காமல் அவருடைய கதாபாத்திரத்தை கரெக்டாக நடித்தார், அது வேறு விஷயம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. ரியலான ஒரு காதல் இந்த மாதத்தில் வெற்றி பெறும். உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவாக கூட தேடி பேசுவாங்க, தன்னுடைய தவறை ஒத்துக்குருவாங்க. ஸோ சொந்த தொழில் செய்கின்ற நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றம். இவ்வளோ நாட்களாக வரவு 8னா செலவு 10னா இருக்கும். அதாவது இப்போ உள்ள பாணியை சொல்கிறதா வரவு 30,000 ரூபா, செலவு 50,000 ரூபாங்கிற மாதிரி தான் போயிருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு தொகை, ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு சேமிப்புக்காக எடுத்து வச்சிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான மாதம் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல மாற்றங்கள், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் மத்தியில் மதிப்பு. ஸோ இதெல்லாம் கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வலிமையாக கொடுக்குது. சரியா? இந்த மேக்ஸிமம் அது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இது முடிஞ்சிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை முடித்து வைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய வலிமை கோச்சார ரீதியாக சூப்பராக இருக்குது. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக சூப்பராக இருப்பீங்கிறது உறுதி. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக, ரொம்ப நிதானமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பிளான்ங்கிறத வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. இதான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேங்கிற பிளான் போடவே போடாதீங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க,
அதை செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் பிளான் போட்டு இதை கரெக்டாக பண்ணிடலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதில் ஓட்டையை போட்டு உங்களை பண்ண விடாமல் ஆக்கலாங்கிற திறமை கூட இருக்கவங்களுடைய செயல்பாடு மூலமாகவே நீங்கள் அறிய முடியும். அது இப்போ இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கிரக ரீதியாக சூப்பராக. அதுக்கடுத்து நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா, எப்படியாவது குழந்தை பாக்கியம் வேணும், நான் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத ஜாதகம் கிடையாது, மருத்துவம் கிடையாது, ஸோ எல்லா இடத்துலையும் நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுடைய எதிர்பார்ப்பு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பாக ஒரு கணவன் மனைவியாக அந்யுன்யமாக வாழ்ந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். மேக்ஸிமம் ரெட்டை குழந்தை பாக்கியம்லாம் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிரகம் என்ன பண்ணுது, வலிமையாக கொடுக்குது. ஸோ கடன் வாங்காமல் இருப்பது, யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ திருமணம் தாண்டி திருமணத்துக்குரிய விஷயங்கள் எத்தனை விதமான தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணும், சரி செய்யப்படும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணையை சந்திக்க போகிறீங்க, மனம் விட்டு பேச போகிறீங்க, மன அழுத்தம் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் வாழ போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நான் கேட்டது கொண்ட ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் சுய ஜாதகத்துடைய வலிமையை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை மிக துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கடந்த காலங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா கட்டாயமாக நீங்கள் எந்த நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாநிலம்னு சொல்லிடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எந்த நாடுங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, நானும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சு சில என்ன சொல்கிற நிறை குறைகளை அறிஞ்சு என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் எதுவுமே தெரியாது சார், என்னுடைய பேரும் என்னோடய குறிப்பிட்ட வயது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை வச்சு நீ சொல்லிடுவீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் என்ற மிகப்பெரிய ஒரு காரகம் இருக்குது. ஸோ அந்த அந்த பிரசனத்தை வச்சு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, கடந்த காலம் சம்மந்தப்பட்டது எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பப்படுகின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான துல்லியமான பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தரும் நம்முடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.